இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடி இந்தியாவினுடைய பிம்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு பெரும் சேதத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நேற்றைய தினம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். ஏன் இவ்வளவு கோபத்தில் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார்? அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஏஐ மாநாடு டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறது. இந்தியாவுடைய தலைநகரம், உலகத்தினுடைய கவனமே அந்த டெல்லியில் தான் இருக்குது. இங்கே மோடி வழக்கமாக வடை சுட்டுட்டு இருக்கிற மாதிரி டிஜிட்டல் இந்தியா, அதே மாதிரி உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பல்லிழித்து கொண்டிருந்தது. மோடியால் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது இந்த ஏஐ மாநாட்டில் ஏராளமான கண்டுபிடிப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு இடத்துல ஒரு ரோபோ ஒன்று கண்காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ரோபோவை ஒரு பெண் பக்கத்திலிருந்து கொஞ்சம் மாதிரியான ஒரு வீடியோ. இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வீடியோ. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லையா, அங்கே தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிறதாக மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் சீனாக்காரன் உடனடியாக வரான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேய், இது நாங்கள் தயாரித்த ரோபோ, இந்த நாய்க்குட்டி அப்படிங்கிறது நாங்கள் தயாரித்தது, யூனிட்ரி கோ2 என்று சொல்லக்கூடிய ரோபோ நாய். இது ஆன்லைன்லேயே 2 லட்சம் கொடுத்தா இல்லை 3 லட்சம் கொடுத்தா வாங்கலாம். அதில் ஒன்றை வாங்கிட்டு மோடி நீ இங்கே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் வர துவங்கியது. எப்படின்னு பார்த்தா, யோகி உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக 2 பேருமே வடை சுடுறதுல மன்னவர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தயாரித்தது என்று சொல்லித்தான் இந்த ரோபோவை இந்த ஏஐ கண்காட்சியில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். மானம் போச்சா? இந்தியாவுக்கு மானம் போச்சா? இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு சம்பவம். இதில் மானம் போயிட்டு, இந்தியர்களுடைய மானம் போய்கிட்டு நேரத்தில் அடுத்தது மோடி இருக்கக்கூடிய மேடையிலேயே, மோடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்விலேயே மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கு. பாருங்கள், உலகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான மாநாடு என்று சொல்கிறார்கள், ஏஐக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு. எவ்வளவு பாதுகாப்பு வசதிகள் இருக்கும். அதுவும் மோடி வராருன்னா அவர் அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய ஆள். அந்த ஆள் வரக்கூடிய இடத்துலையே சர்வசாதாரணமாக திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அதாவது நியோசோஃபியன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் அவர்களுடைய அந்த சென்டர்லேருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமாக கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அவர்களுடைய குருநாதர்கள் சவர்கர் மாதிரியே அஸ்வினி வைஷ்ணவ் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஐயோ, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் அதுக்கு என்ன வேணும் பண்ணுறோம், நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, செய்திகள் வெளிவராமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது 2 இல்லை, அடுத்தது சொல்கிறேன் நான். இப்போ என்னென்னா, இந்த ஏஐ மாநாட்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய மோடி இருக்கக்கூடிய நிகழ்விலேயே திருட்டு போயிருக்கு. ஆனால் உள்ளே போகக்கூடிய நபர்களுக்கு கையில் குடிநீர் எடுத்துகிட்டு போக முடியாது, கைப்பை எடுத்துகிட்டு போக முடியாது, கார் சாவி கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இதனால் மிகப்பெரிய அளவிலான அசௌகரியத்தை அங்கே இருந்த மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏராளமான இந்த இதில் கலந்துக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளில் வந்த சிறப்பு நபர்கள் அவர்களெல்லாம் நீண்ட நேரம் க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் பெரிய மோடிக்கு வேண்டிய விஐபிக்கள் சர்வசாதாரணமாக எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் சாதாரணமாக உள்ளே போகக்கூடிய காட்சி கூட அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ஃபை வசதி இல்லை. மோடி என்ன சொல்கிறாரு? டிஜிட்டல் இந்தியா, இது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் உள்ளே போனவர்களுக்கு போதுமான அளவு ஒய்ஃபை வசதி இல்லை. இதனால் பண பரிவர்த்தனை செய்ய முடியலை. பணம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் கையில் வச்சுருந்தும் பிரயோஜனம் இல்லை. மோடியினுடைய ஆட்சியில் எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்ததுனால பாதி பேர் கஷ்டப்பட்டுருக்கிறான். அதனால் அப்போ உள்ளே போன ஒய்ஃபை வசதி இல்லைன்னா நீ பணத்தை எப்படி கொடுக்க முடியும்? இப்போ இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிற, மக்கள் வரி பணத்தில் நடத்திட்டு இருக்கிற, இவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு. இந்தியாவுடைய மானம் கப்பல் ஏறிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போது இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நிகழ்வை மோடி கட்டமைத்திருக்கிறார். இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமாங்க? மோடி கேட்குறாராம், இந்த ஏஐ மாநாட்டினுடைய ஒரு சிறப்பு பிரதிகிட்ட கேட்குறாராம், ஏஐ குஜராத்தி பேசுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருமா வராத? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதை மிகப்பெரிய செய்திகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் தலைப்புச் செய்திகளாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏஐ மாநாடு அப்படி நடந்தது, இப்படி நடந்தது,
இது மாதிரி ஒரு மாநாடு நம்ம பார்த்துருக்கவே முடியாது, ஓ மோடி அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னு வழக்கமாக வட சொல்கிற அந்த பிஆர்ஓ ஒர்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கனக்கச்சிதமாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டில் நடந்த இவ்வளவு பெரிய குளறுபடிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மாணவர்கள் அவங்கள்ட்ட ஏதோ சொல்லி அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் வைரலானதும், மோடியினுடைய இந்த விஷயம் வந்து அம்பலமானதும் உடனடியாக அந்த மாணவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றி இருக்கிறாங்க. மாணவர்கள் என்னங்க தப்பு செஞ்சாங்க? இவனுங்க இவனுங்க சொன்னதை அந்த மாணவர்கள் கேட்டாங்க. பாவம் அப்பாவி மாணவர்கள். கொஞ்சம் போச்சுங்க, நம்ம கூட நேற்றுக்கு ஒரு பதிவில் போட்டோம். ஏறத்தாழ 90,000க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்களை மோடி இழுத்து மூடி இருக்கிறார். ஜெயிச்சு பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வியினுடைய தரம், கல்வி கூடங்கள் என்னுடைய எண்ணிக்கை இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் மோசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய மோடி ஏஐ மாநாடு நடத்தினா பின்ன எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான செய்திகள். ஒன்று என்னென்னா, இந்தியாவினுடைய பிம்பம், இந்தியாவிற்கென்று ஒரு பிம்பம் இருக்கிறது. உலகின் மகத்தான நாடு, ஜனநாயக நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு இனம் மொழி, இப்படி ஒரு பெரிய பெரிய பிம்பம் இருந்தது, ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது நம்முடைய நாடு அப்படிங்கிறது. அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கியது. ஆனால் அந்த பிம்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு சேதத்தை மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று ராகுல் காந்தி சொல்கிறார். அதே மாதிரி இந்தியாவை கேலிக்குரியதாக மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாம் மோடியால், மோடி ஆர்எஸ்எஸ் இதாங்க இவருக்கு. நான் என்ன சொல்கிறேங்கன்னா, திரும்ப நான் அதாவது அறிவுத்தரத்தோடு செயல்பட்டால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். தவறுகள் மனித இயல்பு, அதை யாரும் மாற்றவில்லை. ஆனால் முழுக்க முட்டாள்தனமாக மிகப்பெரிய ஒரு 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 மூளையை பயன்படுத்தாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்முடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு சிக்கி எவ்வளோ பெரிய சிக்கலை சந்திச்சிட்ருக்கு பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.